கணவன் கூட வரலையா? உங்களை பார்க்கும் போது நல்லவர் போல் தெரிகிறது. அகத்தின் எனக்கு முகத்திலே தெரியும் என்பா சொல்வார்கள். கூறதை நான் காசிமாபுரி நாட்டில் இருந்து இங்க வருகிறேன். காசிமாபுரி தங்கச்சியும் கொடுத்திருக்குங்க. இருந்தாலும் யாராவது இருக்கலாம். அந்த மன்னர் பேர் சொல்ல முடியுமா? அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும். நாட்டின் ராஜா பேர் சொல்ல முடியுமா? கணவர் பெயர் என் கணவர் மீது நாங்கள் எப்பொழுதுமே சொல்ல மாட்டோம். இந்த நாட்டுக்கு என்ன பெயரோ அதே பெயரை கொண்டு என் கணவர் அந்த நாட்டு அரசர், நான் அரசுடைய மனைவி. நான் ஒரு நாட்டிற்கு மன்னனாக இருந்தால் அந்த நம் நாட்டின் பெயரே கணவர் பெயரா இல்லையா? இருந்தாலும் இன்னொரு வார்த்தையுமா ஐயா, உன் தாய் தந்தை பேர் சொல்ல முடியுமா? இருக்கலாம். இருந்தாலும் பெற்றவர் தாய் தந்தை பேர் சொல்ல முடியுமாமா? பெற்றவே ராமலிங்க செட்டியார், என்னுடைய தாயார் இளைஞர் இந்திராணி அம்மையார். நாங்கள் செட்டியார் வம்சத்தை சார்ந்தவர்கள். ராமலிங்க செட்டியாரா? என் தந்தை பெயரா? இந்திராணி அம்மல் என் தாய் பெயரா? அப்படியா? இருந்தாலும் யாராவது கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உன் பேர் சொல்ல முடியுமா?
என்பது கிடையாது. என்னுடைய பேர் நல்ல தங்காள் நற்குண சேகர். எங்கள் அண்ணனுக்கு நல்ல தங்கையாக பிறந்த காரணத்தால் எங்கள் நல்ல தங்காள் என்று சொல்லினார்கள் ஐயா. அப்படியம்மா, என் பெயரோ நல்ல தங்கா என்று சொல்கிறாயே, என் தங்கச்சி பேரு நல்ல தங்காதான். என் தங்கச்சி பேரு நற்குண சேகரிதா. இருந்தாலும் கேட்பாங்களாம். அம்மா, ஒரு வார்த்தை உடன் பிறந்த பேரை சொல்லுமா. என்ன கொடுப்பத காசி நாடு, காசி மன்னனுக்கு தான் கொடுத்திருக்க சொல்றாயே. இப்படி ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்த நற்கும் நல்ல தங்க நற்குன்னு சேர்த்து சொல்றே. நீ ஒருத்தையே பிறந்தா கூட யாரான பிறந்தாங்களாமா? என்னுடைய பிறந்தவர் இருக்கிறார் ஐயா. யாரம்மா? உடன் பிறப்பை ஒரு தாயாகப்பட்டவள் விழுந்து படித்தது. ஏனால் அம்மா என்று அழுவதற்கும் நானும் அவர் பள்ளி வைப்பது கூட படிப்பதற்கு இவர்களை கழிப்பதற்கும் எங்கள் அண்ணா தங்கமான அண்ணன் என் பாட்டு அண்ணன் அவர் தங்கமான அண்ணன் எனக்கு நல்லது நாடு போட்டு நல்லது என்று சொல்லார்களையா. இருக்கிறானா செத்துட்டானாப்பா? இருக்கிறானா? ஐயோ
உனக்கு கைலாத போலவில்லையா சிற்று பறக்கவில்லை உனக்கு தேடி ஒன்று சொல்ல யாரு என்ன பார்க்க வரல காகம் பறந்திருந்தாய் அது சிற்று பறந்திருந்தா பார்க்கல வந்திருப்பம்மா இருந்தாலும் தங்கா என்ன கோலமோ கோலத்தோடு வந்து இருக்கிறாயே 7 குழந்தைகளை கூட்டிக்கிறோம் யாரும் பண்ணியே என்னை வாழ்வாரு பஞ்சமும் வந்தது என் தமையன் கொடுத்த சீதனும் தமிழுக்கு நான் விற்று உண்டேன் நீ கொடுத்த சீதனும் எல்லாம் அத்தனையும் நாட்டு மக்களும் கொடுத்து விட்டேன் அதனால பசியோ பசியாலே நான் கானகம் தேடி வந்தேன் நீங்க வழி தெரியாமல் திக்கிட்டு இருக்கிறேன் அண்ணா. அப்படியா? ஆமா. 4 வழி போகிறது அண்ணா. எந்த வழி நம்ம அரண்மனைக்கு செல்வதில் வழி தெரியவில்லை. அதனால இங்க நின்றுகிறேன். இருந்தாலும் நீ அரண்மனைக்கு செல் இல்லையா? நான் இந்த இடத்துல குடிப்படங்கள் குறைய தீர்க்க வந்திருக்கிறேன் இல்லையா? அரண்மனைக்கு சென்றதை உடனால அங்கே அவங்க அண்ணி அலங்காரம் இருக்கிறார். உனக்கு பாலும் பழமும் பிள்ளைகள் கொடுப்பார். நான் சென்று வரையம்மா ஐயா நான் இத்தனை நாட்களாக என்னுடைய தாய் தந்தையின் வீட்டுக்கு போகவில்லை. என் தாய் தந்தை வீட்டுக்கு வழி தெரியாமல் தான் இருக்கிறேன். எப்படி வழி என்று தெரியவில்லை. அப்படியா? வடக்கே திரும்பி பார்த்ததே உண்டானா வாழமர அடியாளம், தெற்கே திரும்பி பார்த்ததுன்னா தென்னைமர அடியாளம் இல்லையா? எப்போ போல் தீர்க்கும் நம்ம வீடு இல்லையா? சென்று வரையாமா? என்ன பையா அங்க பாரு, அங்க பாரு, அந்த பக்கம் நாய் லொல்லு 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 என்ன அப்படியே வச்சுக்குது. இந்த நாய் இல்ல, அங்க திரும்பி பாரு. அது யாரு வரா தெரியுமா? எப்படி வாரா? அத வாரா, அத வாரா.